வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கேரல் தாம்சன் எழுதின ட்ராவல் ரைட்டிங்லேருந்து சாப்டர் 1 இன்ட்ரடக்ஷனோட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. ட்ராவல் ரைட்டிங்னா பயண கட்டுரை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பயண கட்டுரைகள், பயண புத்தகங்கள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா பெஸ்ட் செல்லர்ஸாகவும் நிறைய இஷ்யூஸ் திரும்பி திரும்பி ரீப்ரிண்ட் ஆகிற அளவுக்கு வளர்ந்துருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் இந்த ட்ராவல் ரைட்டிங் எழுதுகிறவங்க பார்த்திங்கன்னா பில்கிரிம்ஸ்னால் இந்த ரிலீஜியஸ் பர்சஸ் இடங்களுக்கெலாம், அதாவது கோயில்களை நோக்கியோ இல்லை அவங்கவுங்க மத கடவுள்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போகக்கூடிய அந்த பயணங்களை பற்றியோ இல்லை அட்வென்ச்சர்ஸை பற்றியோ எழுதக்கூடியதாகவும் இருக்குது. அதில் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ரைட்டர்ஸ் எல்லாம் கூட இந்த ட்ராவலாக்ஸ் எழுதுகிறாங்க. பால் தாரெக்ஸ், ப்ரூஸ் சாட்வின், அதில் இவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியமானவங்க. அதுலேயும் இப்போ குளோபலைசேஷன் ஆகிட்ட அப்புறம் எல்லா இடத்துக்கும் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஒரு கல்ச்சர்லேருந்து இன்னொரு கல்ச்சர் நமக்கு இப்போ ரொம்ப பரிச்சயமான மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லா விஷயத்துலையும் நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிறதுனால நமக்கு எல்லா கல்ச்சர்ஸுமே ஒரு வகையில் நம்மளால் தொடர்பு படுத்திக்க முடியுதுன்னு போது இந்த ட்ராவல் ரைட்டிங்க்கு இன்னும் நல்ல முக்கியத்துவம் கொடுக்குது. நிறைய பேர் அவங்க மேற்கொள்கிற பயணத்தை புத்தகமாகவோ இல்லை கட்டுரையாகவோ எழுதுகிறாங்க. இதனால் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் எல்லா நாட்டோட கல்ச்சரும் தெரியறதுக்கு ஒரு வசதியாகவும் வாய்ப்பாகவும் இது அமையுது. அதுலேயும் பார்த்திங்கன்னா அகாடமிக் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்சஸில் போஸ்ட் கொலோனியல் ஸ்டடீஸ் இப்போ முக்கியமான பங்கு வகிக்கிறதுனால இது இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையுது. அதுலேயும் இந்த போஸ்ட் கொலோனியல் ஸ்டடீஸோடைய முக்கிய ஏமே பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்கணும், அதே சமயத்தில் இந்த யூரோப்பியன் எம்பையர்ஸோட கான்சிக்வன்சஸும் நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இந்த யூரோப்பியன் எம்பையர்ஸ் தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் குளோபலைஸ்ட் வேர்ல்டுக்கு ஒரு அடித்தளம் அமைச்சதே. அதனால் இந்த ட்ராவல் ரைட்டிங் எல்லா ரீஜன்ஸ்லையும், அதாவது வேறு ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய அந்த இன்இக்வாலிட்டிஸை ரொம்ப அழகாக, அதுவும் டெவலப்ட் அண்ட் லெஸ் டெவலப்ட் வெஸ்ட்டில் இருக்கக்கூடியதை அழகாக முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இப்போ ஒரு செகண்ட் வேவ் ஃபெமினிசம், அப்புறம் லிட்ரரி ஸ்டடீஸ், அப்புறம் சோஷியல் சயின்ஸ்லாம் நல்லபடியாகவே வளரும் துறைகளாக இருக்கிறதுனால இந்த ட்ராவல் ரைட்டிங் கமர்ஷியல் சக்ஸஸும் கொடுக்குது. அதே மாதிரி அகாடமிக் ரீடர்ஸும் இதெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. சில கிரிட்டிக்ஸ் ஆர்கியூ பண்ணுறாங்க, இது இந்த கன்சர்வேட்டிவ் பொலிட்டிக்கல் அவுட்லுக்கும் ஒரு கண்டெம்பரரி ரியாலிட்டிஸ்லேருந்து எஸ்கேபிசமை இதை என்கரேஜ் பண்ணுதுன்னு. அதே சமயத்தில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது பழைய காலத்து வேல்யூஸு, அது மாத்திரம் இல்லாமல் அந்த ப்ரிவிலேஜான மிடில் கிளாஸ் வெஸ்டர்னர்ஸை பற்றியும் இவங்களுக்கெலாம் ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கு ஆதரவாக அமையுதுன்றதை சில பேர் பேசுகிறாங்க. அதே சமயத்தில் இந்த ட்ராவல் ரைட்டிங் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஒரு என்டோஸ்மெண்ட்டோ இல்லை ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் அ ஃபார்ம்லாம் கிடையாது. நிறைய ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ட்ராவலாக்ஸ்லாம் இந்த ஐடியாலஜிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ், அப்புறம் ஜியோ பொலிட்டிக்கல் கான்சிக்வன்சஸ்க்கெலாம் இது கொஞ்சம் துணை போகுதுன்ற மாதிரியே பேசுகிறாங்க. அதே சமயத்தில் இந்த க்ரைம்ஸ் அண்ட் இன்ஜஸ்டிஸஸ்லாம் நடந்தது இல்லையா இந்த யூரோப்பியன் இம்பீரியலிசமில், இந்த ரேசிஸ் பிலீவ்ஸு, அப்புறம் சில ரேஷியல் அண்ட் கல்ச்சுரல் சூப்ரமசிசமும் இது ஆதரவு தர மாதிரி சில பேர்லாம் அதை பற்றி கிரிட்டிக் சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க இந்த ட்ராவல் ரைட்டிங் ஹியூமன் ஃப்ரீடம், அதாவது இன்டர்நேஷ்னல், நம்ம வெறும் நம்ம கல்ச்சர் மாத்திரம் பார்க்காம நம்மளுடைய தொலைநோக்கு பார்வை, நம்மளுடைய மனசில் ஒரு இன்டர்நேஷ்னல் அளவுக்கு நம்மளால் ஒரு விஷனை நம்மளால் பார்க்க முடியும். வெளிநாட்டுக்கு போகும்போது தான் நம்ம இன்னும் நம்மளுடைய வளர்ச்சி இன்னும் அதிகமாக இருக்கும். நம்மளால் எல்லாமே இன்னொரு கண்ணோட்டத்தில் பார்க்க முடியும், குறுகிய மனப்பான்மை இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும் போது அந்த ட்ராவலில் ரைட்டிங்ஸை படிக்கிற ரீடர்ஸ்க்கு நிறைய விஷயங்கள் போய் சேருது. அது டெக்ஸ்டாக இருக்கலாம், கல்ச்சராக இருக்கலாம், பீரியடாக இருக்கலாம். ஆனால் இந்த ட்ராவல் ரைட்டிங்கை படிக்கிறவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப ஒரு பரந்த மனப்பான்மையையும் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய பல விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரியும் நம்ம நாட்டுடைய விஷயங்களை மற்ற நாட்டுங்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் அமைகிற மாதிரி இந்த ட்ராவல் ரைட்டிங் அமைஞ்சிருக்குன்னு இன்ட்ரடக்ஷனில் அவர் சொல்லியிருக்காரு. அதனால் மற்ற சாப்டர்ஸில் என்ன சொல்லியிருக்காருன்றது அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் நீங்கள் எதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.